தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் சத்திரியன், தொடையில் பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன். சூத்திரர்னா வேற யாரும் இல்லை, பிசி எம்பிசின்னு சொல்கிற நாம தான். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்காங்க? இந்த தலையில் காலில் இதெல்லாம் எதுக்குன்னா, இந்த சனாதன தர்மம் சொல்லுது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் சாமி கோவிலுக்கு போகிறதுக்கான, கோயிலில் சாமி கும்பிட்றதுக்கான படிநிலைகள். இப்போ சூத்திரர்கள்னால் காலில் பிறந்தோம் இல்லையா, காலில் பிறந்ததால் நம்ம கோபுரத்துக்கு முன்னாடி தான், கோபுரத்துக்கு தாண்டி நாம் போகக்கூடாது, கோபுரத்துக்கு முன்னாடி தான் இருந்து சாமியை கும்பிடணும். அங்கேருந்தே சாமியை கும்பிட்டு போயிடணும். இப்போ அடுத்தடுத்த படிநிலையில் அவங்கவுங்க சாமி கும்பிடலாம், ஒவ்வொரு சாதியினரும். அடுத்து பிராமணர்கள் தான் கருவறை வரைக்கும் போய் சாமி கும்பிட முடியும். இப்போ இப்படி இருந்த சட்டம் தான் சனாதன தர்மத்தோட சட்டம். இந்த சனாதனத்தை ஒழிச்சது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் சனாதனத்தை ஒழித்தே தீருவோம், சனாதனத்தை இங்கே துளிர்க்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஏன் இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ சொல்லணும்? உதயநிதி ஸ்டாலின் இதை இப்போ சொல்லணும். இவ்வளவு நாள் பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின் வரைக்கும் இந்த சனாதன தர்மத்தை ஒழித்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்து சூத்திரனையும் கொண்டு போய் கருவறையில் விட்டது திராவிட முன்னேற்ற கழகம். மீண்டும் நீங்கள் இந்த சனாதன தர்மம் பிஜேபியோட பி டீமான விஜய் அப்படிங்கிற ஒருத்தனால மீண்டும் தமிழ்நாட்டில் துளிர்க்கக்கூடாது. இவ்வளோ நாள் வரைக்கும் நமக்கு அப்படி ஒரு சட்டம் இருந்ததுன்னு கூட தெரியாது இல்லையா? ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கோம் நம்ம. திராவிட முன்னேற்ற கழகம் இதை எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுருந்தது. இப்போ மீண்டும் பிஜேபியோட பி டீம்னால இந்த மாதிரி ஒரு சட்டம் இங்கே வந்துடக்கூடாது, ஏன்னா நீ பிஜேபியோட பி டீம்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறத அங்கே சொல்லணுன்றதுக்காக தான் சனாதனத்தை இங்கே எப்பயுமே அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே அடிச்சுட்டு பேசிட்டு வந்திருக்காரு. அவர் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னது இந்து மதத்தை ஒழிப்போம்னு சொல்லலை. இந்து மதம் வேற, சனாதனம் வேற, அதை புரிஞ்சுக்கோங்க. இந்து மதம் என்ன சொல்லுது, இந்து மதத்தை பற்றி, இந்து மதத்தில் சாமி கும்பிட்றதை பற்றி அவர் எதையுமே எதிர்க்கலை. சாமி கும்பிட்றதுக்கு எதிரானவர்கள் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம். கும்பிடுற சாமிக்கு எதிரானவர்கள் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு கொண்டு வந்த சட்டத்தை கொண்டு வந்து சூத்திரனை கூட்டிட்டு போய் கருவறையில் விட்டது திராவிட முன்னேற்ற கழகம்னா, சனாதனத்தை ஒழிப்போம்னு இன்னைக்கு வரைக்கும் அரை கூவல் விட தகுதி உடையவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தான். நன்றி.